மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற அடிப்படையில் பாத பூஜை செய்வது நமது கலாச்சாரம். அதை அனுமதிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காரப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆசிரியர்களை பணியிடை மாற்றம் செய்வது மாணவர்களின் அக்கறைக்கு எதிரானது என்றும் கூறினார். இன்றைய காலகட்டத்தில் ஆன்மீகம் இல்லாத அரசியல் இருக்காது, அரசியல் செய்யவும் முடியாது. அதனால் நேர்மறையான ஆன்மீக அரசியலை தமிழக அரசு முன்னெடுத்து செல்ல வேண்டும். பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தமட்டில் பல குழப்பங்களுக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். ஒரு முற்றிலுமான ஒரு சரியான வழிமுறை பள்ளிக்கல்வித்துறையில் இல்லை. ஆக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும். சும்மா இந்த மொழியை படிக்கக்கூடாது, அந்த மொழியை படிக்கக்கூடாது, நாங்கள் NEP நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், ஹிந்தியை ஆதரிக்க மாட்டோம், வேறு மொழியை படிக்க மாட்டோம், இப்படி அரசியல் செய்து கொண்டிருப்பதை விட மாணவர்களுக்கு சரியான பாதையை காண்பிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இல்லை, நான் ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்வதை நான் முற்றிலுமாக எதிர்க்கிறேன். ஏன்னா அந்த தலைமை ஆசிரியை கூட மாணவர்களுக்கு நல்லது சொல்லணும்னு தான் சொல்கிறாங்க. ஆக நீங்கள் முதலில் அனுமதித்தீர்களா? ஒரு அரசாங்க பள்ளி தலைமை ஆசிரியர் அரசாங்கம் அனுமதிக்காமல் யாரையும் அழைத்திருக்க மாட்டார்கள். ஆக நீங்கள் அவர்களை பலியாக்குகிறீர்கள் என்பதுதான் எனது கருத்து. ஆசிரியர்களின் பணியிடை மாற்றம் என அவர்கள் அந்த மாணவர்களோடு ஒன்றி பழகி அவர்கள் அந்த மாணவர்களின் மேம்பாட்டிற்காக அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். ஆக அவர்களை நீங்கள் பணியிடை மாற்றம் செய்வது மாணவ மாணவிகளின் அக்கறைக்கு எதிரானது என்பது எனது கருத்து. கால கழுவில் அது பாத பூஜை நம்ம சொல்றதுலே ஒரு நம்ம பாதம் தொட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, பாதம் தொட்டு வணங்குறதுன்றது. அதனால மாதா, பிதா, குரு, தெய்வம் இவங்க எல்லாருக்குமே பாத பூஜை செய்யலாம். அதனால நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் பாத பூஜை செய்வது நம் கலாச்சாரத்தோடு கூடியது, இதை அனுமதிக்க வேண்டும் என்பது எனது கருத்து.